அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. வாழ்க வளமுடன். அன்பே சிவம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நமது உடலுக்கு தேவையான உணவை தருவது உழவர்கள். உழவருக்கு தேவையான உபகரணங்கள் ஏர், குலப்பை, எருது, கிணறு, நிலம், சூரிய பகவான், காற்று, இப்படி பல விஷயங்கள் இயற்கையாக தான் நமக்கு இயற்கை உணவை தருகிறது. அந்த உணவை நமக்கு பக்குவப்படுத்தி தருபவர் உழவர். அதை நாம் வாங்கி பயன்படுத்துகிறோம். இப்படிதான் நம்மளுடைய சுழற்சி இருக்கிறது. அப்போ இயற்கை தருவதை உணர்ந்து அதை பக்குவமாக பயிர் செய்து தன் உயிரை கொடுத்து வேலை செய்கிற உழவர்களுக்கு நம்ம நன்றி சொல்ற உழவர்களுக்கும், உபகரணங்களுக்கும், இயற்கைக்கும், நிலத்திற்கும், கிணற்றுக்கும், எருதுக்கும். அந்த காலத்துலலாம் எருது, இப்போதான் டிராக்டர் வந்துச்சு, நெல் அறுக்கிற மிஷின்லாம் வந்துச்சு. அந்த காலத்துலலாம் இப்படிதான் மனிதர்கள், விலங்குகள் பயன்படுத்தி தான் யானை கட்டி போர் அடித்த காலம்லாம் உண்டு. ஸோ அது மாதிரி தான் இது வரைக்கும் நிகழ்வுகள் நடந்திருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்கும், உழவர்கள் அனைவருக்கும் உழவர்கள் தின திருநாள் நல் வாழ்த்துக்கள். உழவர்களுக்கு என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். விவசாயம் இல்லை என்றால் யாரும் சாப்பிட முடியாது. அப்ப நமக்கு முதல் தெய்வம் இயற்கை, இரண்டாவது தெய்வம் விவசாயி. விவசாயியை தான் நம்ம முதல்ல மதித்து வணங்கி அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்கள் நிர்ணயித்து தான் விலையாக இருக்க வேண்டும். மார்க்கெட்டிங் பண்றவங்க நிர்ணயித்தது விலையாக இருக்கக்கூடாது. என்ன, அவர்களுடைய வேர்வை தான் நாம் சாப்பிடுகிறோம். ஆகவே விவசாயிகளுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளம்.